துணிவே சக்தி, துணிவே சக்தி. சுபானகம் மக்களே, என்ன மக்களே எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போல. ஒரு வாரமா வீடியோ வரலன்னு சொல்லி ரொம்ப ஜாலியா இருந்திருப்பீங்க. கண்டிப்பா ஜாலியா இருந்திருப்பீங்க. நல்ல வேலை அந்தால காணாம போயிட்டான், இப்பதான் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஜாலியா இருந்திருப்பீங்க. பட் ஒரு சில பேர் என்ன தேடினாங்க. ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டால டெக்ஸ்ட் பண்ணியோ எங்கேயா போய் தொலைஞ்ச செத்துக்கிட்டு பேட்டியா வந்து ஏதாவது வீடியோ போடியா, ஏகப்பட்ட கண்டென்ட் கிடக்கு, என்னத்தையாச்சும் பேசி தொலையான்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. நானும் வீடியோ போடணும்னு சொல்லி கடந்த 2 நாட்களா கண்டென்ட்டை கூட எடுத்துட்டேன். பட் என்னால வீடியோ தான் பேச முடியல. அதுக்கு காரணம் பயங்கரமான ஃபீவர், பயங்கரமான கோல்டு. என்னால சுத்தமா எதையுமே இது பண்ண முடியல. இப்பதான் கொஞ்சம் ஓகேவா இருக்கு. என்னோட வாய்ஸ் கூட இப்போ சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஓகேவா இருந்து சரி ஓகே, இந்த ஓகேவோட ஓகேவா போயிட்டு ஒரு வீடியோ போட்டுருவோன்னு சொல்லி தான் ஷர்ட்னு ஒரு வீடியோ எடுத்துட்டேன். ஆக்சுவலா உங்களுக்கே தெரியும், நான் ஒரு 4 நாள் இங்கே இல்லை கைஸ். நான் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டையும் கவனிக்கல. யார் யார் ஃபேன்ஸ் மீட் வச்சா, யார் யார் என்னென்ன ஸ்டோரி போட்டா, யார் யார் என்ன சண்டை போட்டா, எதுவுமே கவனிக்கல. ஒரு 2 நாட்களா தான் உட்காந்து சரி கண்டென்ட்டை பார்ப்போம்னு சொல்லி பார்த்து வச்சிருந்தேன். அப்படி பார்த்து வைக்கும் போது ஒரு சில கண்டென்ட் என் கண்ணில் மாட்டிச்சு. ஒன்று, நம்ம அக்காவோட ஃபேன்ஸ் மீட், அதான் நம்ம பாரு அக்கா நடத்தின பயங்கரமான ஃபேன்ஸ் மீட். அக்காவோட ஃபேன்ஸ் மீட் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்துக்குள்ள ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா நடத்தி முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமா போயிட்டு இருக்கு. இப்ப சென்னை தாண்டி இப்ப மதுரை பக்கமா போயிட்டு இருக்கு வண்டி. மேபி அடுத்தது அந்த பக்கமா விழுப்புரம், திண்டுக்கல், கோயம்புத்தூர், நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா சுத்தி வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அக்காக்கான ஃபேன்ஸ் வந்து பல கோடி பேர் இருக்காங்க. அக்கா எங்க ஃபேன்ஸ் மீட் நடத்தினாலும் ஒரு 20 பேர் கூட்டமா போயிடுறாங்க. அதனால அக்கா வந்து எல்லா ஊர்லயும் ஃபேன்ஸ் மீட் வச்சாதான் கரெக்டா இருக்கும். அக்காவும் எல்லா ஊரும் போயிட்டு துணிவே சக்தி, துணிவே சக்தி அப்படின்ட்டு இருக்கு. கண்டிப்பா நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அப்ப அக்காக்கான ஃபேன்ஸ் மீட் வெறியா போயிட்டு இருக்கு. அப்போ அக்கா வந்து ஏதோ ஒரு ஃபேன்ஸ் மீட்ல ஒரு பொய் பேசியிருக்காங்க. அதாவது ஃபினாலே அப்போ வந்து கானா வினோத் அவர்கள் போயிட்டு, கானா வினோத் அவர்களுக்கான மனைவியும் போயிட்டு பாருக்கிட்ட மன்னிப்பு கேட்டதா ஒன்று சொல்லி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா கானா வினோத் அவர்கள் பேசியிருக்காப்ல. ஆனா அக்கா வந்து அவங்களுக்கான ஃபேன்ஸ் மீட்ல எப்படி பேசி வச்சிருக்காங்கன்னா, அது ஃபினாலே இல்ல, கானா வினோத் வந்து என்கிட்ட அம்மா நான் அப்படி பேசினது அந்த இடத்துல சாரிம்மா மன்னிச்சுக்கோமா நான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சாரி கேட்டாரு. அவரே வந்து பேசி என்கிட்ட சாரி கேட்டாரு. அவர் இந்த பணப்பட்டி எடுத்துட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பாரு போல. அதனால என்கிட்ட டைரக்டா வந்து சாரி கேட்டாருன்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு அடியை போட்டு வச்சுட்டாங்க. அப்ப அக்காவோட பேன்ஸுக்கு சரியான சந்தோஷம். இதாண்டா எங்க அக்கா பவர் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா குதிச்சு வச்சிருந்தாங்க. அப்போ அடுத்த நாள் பார்த்தா நம்ம வினோத் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காப்புல. அந்த இன்டர்வியூல ஒரு கேள்வியை கேட்டாச்சு, என்னப்பா ஏதோ பாருகிட்ட போயிட்டு மன்னிப்புலாம் கேட்டிலாம என்ன கதை அப்படிங்கும் போது வினோத் அவர்கள் அதுக்கு தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாப்ல. என்ன நடந்துச்சு, யார் வந்து பேசினா, நான் அதுக்கு ரிப்ளை என்ன பேசினேன் அப்படிங்கிறத வினோத் அவர்கள் சொல்லிட்டாப்ல. அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தது பீடைன்ஸ் வந்து ஒரு 2 டேஸா பயங்கரமான பொய்களையும் பேசி பயங்கரமா கெத்து காட்டினதா ஒரு ஜோக்கர்த்தனத்தை பண்ணி வச்சிருக்காங்க. என்னன்னா விக்ரம் அவர்கள் அவருக்கான டீம் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க போல. விக்ரம்கான டீம் வந்து துணிவே சக்தி, துணிவே சக்தியை வந்து பயங்கரமா ஃபன் பண்ணி ஒரு வீடியோ போட்டு வச்சிருக்காங்க. ஃபன் பண்ணி மீன்ஸ் துணிவே சக்தி அந்த மாதிரி தான் பேசி வச்சிருந்தாங்க. ஒரு ஃபேன்ஸ் மீட்ல போயிட்டு என் பொண்ணு வந்து மிதிச்சு தள்ளினது கரெக்டு தான், என் பொண்ணு நியாயமா தான் பண்ணியிருக்கா, அன்னைக்கு நைட்டு தான் நான் வந்து ரொம்ப நிம்மதியா தூங்கினேன்னு சொல்லிட்டு ரொம்ப அது எப்படி சொல்லலாம், மூளையே இல்லாத மாதிரி பயங்கரமா பேசி வச்சிருக்காங்க. அப்ப அதை கலாய்ச்சி விக்ரம்கான டீம் வந்து ஏதோ ஃபன் பண்ணி வச்சிருப்பாங்க போல. நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் தான் அவகிட்ட இருந்துச்சு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அது ஒரு ரீல்ஸ் போட்டிருந்திருக்காங்க. அந்த ரீல்ஸ் போட்ட ஒரு நாள் தான் இருந்திருக்கும் போல அந்த ரீல்ஸ். அடுத்த நாள் டிலேட் ஆயிட்டு அந்த ரீல்ஸ். அப்போ எதுக்கு டிலேட் ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியல. ஆனா அந்த பீடியன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, பவர் பாத்தியாடா பவர், எங்க அக்காவோட பவர்ரா இது, எங்க அக்கா முன்னாடி நிக்க முடியுமா, எப்படி எங்க அக்காவோட பவரை பாத்தியா, பறந்துச்சா இல்லையா ரீல்ஸ் டிலேட் ஆயிட்டு பாரு, எங்க அக்கா கிட்ட மோதக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான கமெண்ட்ஸ், பயங்கரமான ட்விட் அதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி போட்டு திரிக்க விட்டுட்டாங்க. நானே பார்த்து ஒரு செகண்ட் மறந்துட்டேங்க. உண்மையாவே பீடையன்ஸ் வந்து ரொம்ப பவரா இருக்கானோ போல. விக்ரம் என்ன வெளியே வந்து ஒரு வீடியோ போட்டுட்டு திரும்ப அந்த வீடியோ டிலீட் பண்ணியிருக்காருன்னா, அப்போ பீடையன்ஸ் வந்து கடுமையான ஃபார்ம்ல இருக்கானோன்னு பார்த்தா ஒரு ஆள் போன் பண்ணி, அப்பா வீடியோ கொஞ்சம் டிலீட் பண்ணிருப்பா, நிறைய பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, பாவப்பா நாங்க எங்களை விட்டுருப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சி வீடியோ டிலீட் பண்ண வச்சிருந்திருக்காங்க. அதுவே தெரியாம அந்த பீடியன்ஸ் வந்து பயங்கரமா சீன் போட்டிருக்காங்க. அதையும் விக்ரம் அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஓப்பனா சொல்லிட்டாப்ல. எல்லா விஷயத்தையும் நம்ம மொத்தமா பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இன்னொரு கண்டென்ட் இருந்துச்சா, என்ன கண்டென்ட்,
அதே விக்ரம் அவர்களுக்கான ஒரு இன்டர்வியூ. அதுல ஒரு இன்டர்வியூல ஒருத்தர் கூமுட்ட மாதிரி ஒரு கேள்வி கேட்டு வச்சிருந்தாப்புல. அதுக்கு விக்ரம் அவர்கள் தரமான ஒரு செருப்படி கொடுத்திருந்தாப்புல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறத மொத்தமா பாத்துறோம். அந்த கூமுட்டை எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸே ஒழுங்கா பார்க்கல. வெறுமனைக்கு இந்த கடைசி நாட்கள் இந்த பீடியன்ஸ் கிளிப்பை போட்டு முட்டிட்டு இருந்தானுல்ல பாருக்காக, அதுல ஏதோ ஒரு கிளிப்பை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டு விக்ரம்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டிருக்காப்புல. விக்ரம் வச்சு சதிச்சு விட்டாப்புல. என்னென்ன விஷயம் அப்படிங்கறது மொத்தமா பாத்துடலாம். எப்படி இப்பவே ஒரு 5 நிமிஷம் அழுதுருப்பேன். பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் எனர்ஜியா இருக்கும். அண்ட் எவ்வளவு பேர் தம்பியை தேடினீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க கமெண்ட்ல போட்டுருங்க. எப்படியோ தம்பியை தேடி இருப்பீங்க. தம்பி இல்லாம கண்டிப்பா உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். தம்பி வாய்ஸ் இல்லாம உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு கை இல்லாத மாதிரி இருந்திருக்கும் கண்டிப்பா. இல்லைனாலும் பரவாயில்ல, கமெண்ட்ஸ்ல உங்களுக்கான கருத்துக்களை போட்டு விட்டுருங்க. சரி, வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் பாரு அக்கா வினோத் என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லி ஒன்று சொல்லி வச்சிருந்தாங்களே. அது எப்படி சொன்னாங்கன்னா, அந்த ஃபினாலே முடிஞ்சதுக்கு அப்புறம் வினோத் என்கிட்ட அவரே மன்னிப்பு கேட்டாரு, அவரே வெளியே போய் நிறைய விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கிட்டாரு போல, அவரே மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு அடியை போட்டு வச்சிருந்தாங்க. அப்போ பீடியன்ஸ்க்கு சரியான ஜாலி, ரொம்ப குதிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு நம்ம வினோத் அவர்கள் தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டாப்ல. வினோத் என்ன சொல்றாப்லன்னா, ஃபினாலே முடிஞ்சோடனே அந்த பார்ட்டி நடக்கும்ல, அந்த பார்ட்டியில நம்ம பார்வர்கள் போயிட்டு வினோத் கிட்ட பேசியிருக்காங்க. இதுல நம்ம அக்கா சொல்லாம எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, வினோத்தே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு, அவர் வெளியே போயிட்டு நிறைய விஷயத்த பார்த்துருப்பாரு போல, அவருக்கு நிறைய புரிஞ்சிருக்கும் போல, அதனால என்கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்னு சொல்லிட்டு அக்கா ஒரு அடியை போட்டாங்க. ஆனா இங்க என்ன நடந்திருக்குன்னா, பாரு போயிட்டு வினோத் அண்ணா கிட்ட, என்னன்னா இப்படி பண்ணிட்டியேண்ணா, ஏன்னா அன்னைக்கு இப்படி பேசினேன்னு சொல்லிட்டு அக்கா பேசியிருக்காங்க. அப்போ அதனாலதான் வினோத் அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க பாருமா, அந்த இடம் அப்படி, அந்த இடத்துல நான் அப்படிதான் பேச வேண்டி இருந்துச்சு, ஓகேவா? நீ அந்த இடத்துல யாருக்கு அப்படி நடந்தாலும் நான் அந்த காரை விட்டு இறங்கியிருப்பேன், அவங்கள அந்த இடத்த விட்டு ரெஸ்கியூ பண்ண ட்ரை பண்ணியிருப்பேன், காப்பாற்ற ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா என்ன நடக்குன்னே தெரியாம ஒருத்தவங்க கீழே கடந்து துடிக்கிறாங்க. அப்ப நான் இறங்க தான் செய்வேன், யாரா இருந்தாலும் சரி. ஒருவேளை நீ அப்படி மிதிப்பட்டு வெளியே விழுந்திருந்தா கூட உடனே நான் காப்பாற்ற இறங்கியிருப்பேன். அப்படி நீ மிதிப்பட்டு வெளியே விழுந்து நான் இறங்காம இருந்திருந்தா அந்த இடத்துல கமாருதீன் என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டிருப்பான், கமாருதீன் என்ன கேட்டிருப்பான், அங்க இருக்க மத்த எல்லாரும் என்ன பார்த்து என்னென்ன கேள்வி கேட்டிருப்பாங்க. ஸோ நான் யாரா இருந்தாலும் கண்டிப்பா இறங்குவேன், அதுலதான் இறங்குனேன். பட் அவங்களுக்கு நடந்த விஷயத்தை பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் நான் அப்படி ரியாக்ட் ஆனேன், அதனாலதான் அவன்கிட்ட அப்படி பேசினேன், ஓகேவா? எனக்கு அது கரெக்டா தான் இருந்துச்சு. அவர் சொல்றது என்னன்னா, எனக்கு அது கரெக்ட் தான்மா, அந்த இடத்துல நான் பேசினது கரெக்ட் தான். மேபி அது உனக்கு தப்பா தெரியலாம், உனக்கு அப்படி தப்பா தெரிஞ்சு உனக்கு அது ஹர்ட் ஆச்சுன்னா, உனக்கு அது ஹர்ட் ஆயிருந்தது அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோமா. பட் நான் அந்த இடத்துல பேசினது எனக்கு கரெக்ட் தான். நான் யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன், அப்படிதான் பேசியிருப்பேன், அப்படிதான் கேள்வி கேட்டிருப்பேன், அப்படிதான் சண்டை போட்டிருப்பேன். உனக்கு நடந்தாலும் நான் இறங்கி அப்படிதான் சண்டை போட்டிருப்பேன். மேபி அதை ஹர்ட் பண்ணிருந்தேன்னா சாரிமா அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பேசிட்டு போயிருக்காரு. இது எல்லாரும் பண்ணக்கூடிய விஷயம். ஏன்னா அங்க யாருக்கும் எனிமி கிடையாது. அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தப்பறம் எல்லாருமே அவங்களுக்கான வாழ்க்கையை பார்க்க போறாங்க. ஸோ வீட்டை விட்டு வெளியே வந்தப்பறம் யாரும் வன்மத்தை காட்ட போறது இல்லை. யாரா இருந்தாலும் அந்த இடத்துல நான் இப்படிதான் பண்ணிருப்பேன், அது உனக்கு ஹர்ட் ஆச்சுன்னா மன்னிச்சுக்கோன்னு சொல்லி தான் கேட்பாங்க, ஓகேவா? இது நார்மலா பேசக்கூடிய விஷயம். ஆனா அதை அக்கா எப்படி எடுத்துக்கிட்டாங்க, வினோத்தே வெளியே போயிட்டு நிறைய பார்த்துருப்பாரு போல, அவரே என்கிட்ட மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சீன் போட்டாங்க. இப்படி மொட்டையை முடிச்சாச்சு, அவரே நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டாரு, அவர் வெளியே போய் நிறைய பார்த்து புரிஞ்சிருந்திருக்கும் போல அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையா முடிச்சாச்சு. அது பீடியன்ஸ்க்கு செம்ம ஜாலி. ஸோ புரியுதா? இந்த அக்கா என்ன பண்ணுதுன்னா, எல்லாருமே உங்களுக்கு கீழே அப்படின்ற மாதிரி சும்மா அப்படியே ஷோ ஆஃப் பண்ணிட்டே போகுது. சும்மா அப்படியே ஃபேன் ரேலின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேர் வச்சு ஏதாவது ஃபன் பண்றது, இந்த மாதிரி காசு கொடுத்து ஒரு 10 பேரை கூட்டி வச்சு சும்மா உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்குது. அது தெரியாம இந்த பீடியன்ஸ் வேற எப்பா 4 நாள் வீடியோ போடலன்னா அதுக்கு வேற என்ன ப்ரோ பயந்துட்டியா ப்ரோல ஒரு கும்பல் கேக்குது. எனக்கு உடம்பு சரியில்லடா, இழுத்துட்டு கிடந்துச்சு, எனக்கு இப்பவுமே இழுக்குது. பட் இருந்தாலும் 1 வாரம் ஆச்சுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். உங்க அக்கா நடத்துற ஃபேன்ஸ் மீட்டை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும்? நீங்களே ஒரு தெருக்குறி கூட்டம், உங்களை பார்த்து நான் ஏன்டா பயப்படணும்? போங்கடா போய் என்ன நடக்குங்கிறத முதல்ல பாருங்கடா. அடுத்து இந்த பீடியன்ஸ் பண்ண காமெடி, விக்ரம் அவர்கள் இந்த ஒரு ரீல்ஸ் ஒன்று கலாய்ச்சி போட்டுருந்துருக்காப்ல. அந்த ரீல்ஸை நான் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா. நான் பார்க்கலன்னா ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த ரீல்ஸ் டிலீட் ஆன உடனே பீடியன்ஸ்லாம் போயிட்டு எங்க அக்கா பார்த்து பயந்துட்டா, இதான் எங்க அக்காக்கான பவர், இதான் எங்களுக்கான பவர், பாரு மாசுடான்னு சொல்லிட்டு பயங்கரமா போட்டு கடிச்சிருக்கானு. அப்போ அடுத்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது விக்ரம்கிட்ட அந்த கேள்வி கேட்குறாங்க, அந்த வீடியோ ஏன் டிலேட் ஆச்சு, பயந்து டிலேட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இங்க பாருங்க யாரும் பார்த்து பயம்லாம் இல்லை. வீடியோ போட்டேன், நான் ஒரு ஃபன்னான நோக்கத்துக்கு போட்டேன். அது பாருக்கு பிடிக்கல போல. பாருவா கால் பண்ணி, டேய் வேணாண்டா, ஆல்ரெடி நிறைய போயிட்டு இருக்குடா, இந்த வீடியோ வேணாண்டா ப்ளீஸ்ரா டிலீட் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி லோவா பேசினா. ரொம்ப டயர்டா இருந்தா. மேபி அவன் என்கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டோ இல்லை ஃபைட் பண்ணிட்டோ ஒரு மாதிரி பேசியிருந்தா நான் டிலீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா பாரு எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும். அவளை நீங்க வீட்டுக்குள்ள பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி பேசினா டிலீட் பண்ணியிருக்க மாட்டேன். அவள் ரொம்ப டயர்டா இருந்தா, ரொம்ப டயர்டா, அப்படியே வேணாண்டா
நிறைய போயிட்டு இருக்குடா, இதுல நீயுமாடா ப்ளீஸ்ரா அதை டிலைட் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டயர்டா கேட்டா. அதனால தான் செவத்த அந்த வீடியோ நமக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு டிலைட் பண்ணி விட்டேன். அதனால ஃபன்னா போட்ட வீடியோ. இதுல யாரை பார்த்து யாரும் பயந்துலாம் டிலைட் பண்ணலன்னு சொல்லிட்டு ஓப்பன் அடிச்சு விட்டாப்ல. அடிச்சு விட்டோன்னே இந்த பீடியன்ஸ்க்கு என்ன பண்ணேன்னு தெரியல. அதுலயும் போய் கடிக்கிறாங்க. பரவாயில்லடா, நீ திரும்ப அந்த வீடியோ போடுறா, நாங்க பாத்துக்கிறேன்டான்னு. ஆண்டா, வீடியோ போடணுமா போடக்கூடாதா? நீங்க போடணுங்கிறீங்க, உங்க அக்கா என்னன்னா அந்த பக்கம் போடாதடா, டயர்டா இருக்கடா, டிலைட் பண்றா அப்படிங்குது. இவனு இந்த பக்கம் என்னன்னா எங்க அக்காவை அவமானப்படுத்துறியா, வீடியோ போடுறா, நாங்க அடிக்கிற மாதிரிடா ஒண்ணு, நான் இதுக்கப்புறம் ஒன்னு அடிக்கிறோம்டா, உன் பொண்டாட்டி அடிக்கிறோம்டான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டு கதறிட்டு இருக்கானு. என்ன சொல்லனே தெரியல கைஸ். ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறானு. அது பிக் பாஸ் டைம்ல அப்படிதான் இருந்தானு, இப்பவும் அப்படிதான் இருக்கானு. எப்படி ஸ்டாண்ட் எடுக்குன்னே தெரியல அவனுக்கு. அவனை அவங்க அக்கா மாசு நினைச்சுக்கிறானு. ஆனா அவங்க அக்கா பத்தி அவனுக்கு தெரியல. அது ஒரு தமாஸ். அதுவே பாவம் அங்கேயுமா உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருக்கு. துடிவே சக்தின்னு. இதுல இப்ப கூட கொஞ்சம் வேற வயிறு எறிஞ்சு சுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ லாஸ்டா 1 டேக்கு முன்னாடி நேத்து தான் நினைக்கிறேன் இந்த சூப்பர் சிங்கர் அதுக்கான எத்தனை சீசன் தெரியல. ஐ திங்க் சீசன் 6 எனக்கு தெரியல அது எத்தனை சீசன் போயிருக்குன்னு. அதுக்கான ஃபினாலே முடிஞ்சிருக்கும் போல. அந்த ஃபினாலேல நம்ம பிக் பாஸ்க்கான போட்டியாளர்கள் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் மீன்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் போயிருக்காங்க. அங்க பாரு காமுவோ காணும். அங்க அதிகமா ஹைலைட் பண்ணி போட்டோ யாருக்கான போட்டோஸ்லாம் வெளியே வந்திருக்குன்னா வினோத், திவ்யா, சபரி, விக்கல் சிக்ரம், சுபிக்ஷா, அரோரா, துஷாரு, வேற யார் போயிருந்தா, அப்சரா போயிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அப்சரா, கெமி. ஸோ இவங்களுக்கான போட்டோஸ்லாம் பயங்கரமா சோசியல் மீடியால வந்துட்டு அவங்களும் அஃபிஷியலா போஸ்ட் போட்டிருந்தாங்க விஜய் டிவில இருந்தோம். இதை பார்த்துட்டு கூட கொஞ்சம் கதறானு. என்னப்பா, என்ன மொத்த பிஆர் கும்பலும் அங்கதான் இருக்கீங்களா? பாத்தியா எங்க அக்கா எல்லாம் தனிக்காட்டு ராஜாவை உங்க அக்காவை மதிக்கலடா, உங்க அக்காவை மதிக்கல. உடனே இதுக்கு வருவானோ, எங்க அக்கா எப்படி ஃபினாலேல வந்துச்சுன்னு. நான் தான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன், உங்க அக்கா தான் கெஞ்சிச்சு ஃபினாலேல நாங்களும் வரலாமான்னு சொல்லிட்டு. அதனாலதான் சரி ஓகே, நம்மளால 2 பேருக்கான வாழ்க்கை காலி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாவம்னு சொல்லி இன்வைட் பண்ணி உட்கார வச்சாங்க. அதுக்குள்ள இவனை உட்கார்ந்து சீனை போட்டுக்கிட்டு இப்போ அந்த சூப்பர் சிங்கர்ல மத்த ஆட்கள்லாம் இருக்காங்க, பாரு காமுவை காணணும்னு அதுலயும் கடந்து குதிக்கிறானு. எங்க 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 காமு எங்க பாரு எங்கன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணதானே வர முடியும். அதான் மதிக்க மாட்டாங்களே. ஏன்னா பாரு, இதுக்கப்புறமும் கண்டிப்பா ஏதாச்சும் 2-3 ஷோல இவங்க எல்லாரையுமே யூஸ் பண்ணுவாங்க. பாரு காமு ரொம்ப கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க போடுற ஆட்டங்கள் அப்படி ஏதோ அவங்க தான் பெரிய டைட்டில் வின்னர் மாதிரி ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க. அதனால அவங்களுக்கான ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது விஜய் டிவில எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் கம்மியா தான் இருக்கும். கண்டிப்பா எதுக்காச்சும் யூஸ் பண்ணுவாங்க. வாட்டர்மெலன் மாதிரி எதுக்காச்சும் போட்டு காமெடி பண்ணுவாங்க. கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நீங்க பாரு காமு எங்கேயா பார்க்கலாம். இதுல பாரு கூட சரி ஓகே, அது ஏதோ அது பண்ண தப்ப மறைக்கிறதுக்கு துணிவே சக்தின்னு ஏதோ ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்கு. இதுல காமு வேற குறுக்க வந்துட்டு இருக்காப்ல. அவருக்கான வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருக்கு. அவரே இந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆனது அந்த 2 பெண்களை வச்சு மட்டும்தான். அந்த பக்கம் இந்த பக்கம் கேமாடி தான் கண்டென்ட் ஆகி அந்த வீட்டுக்குள்ள சர்வே ஆனார். அதை தாண்டி அந்த மனிதர் அந்த வீட்டுக்குள்ள எதுவுமே பண்ணல. ஆனா அவர் போடுற சீன் இருக்க பரவாயில்ல, விடுங்க கைஸ், அவர் வாழ்க்கையில் நல்லா இருப்பாரு. ஏன்னா 2 நண்பர்கள் பயங்கரமா வச்சிருக்காரு. அவர் வாழ்க்கையில கண்டிப்பா படம் பண்ணுவார், பெரிய லெவல்ல படம் பண்ணுவார். நீங்க நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா பார்க்கலாம். கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம் கைஸ், கூடிய சீக்கிரத்துல பார்க்கலாம். அடுத்தது இந்த எந்த டாபிக்ப்பா? ஆமா, விக்கல் விக்ரம் டாபிக் முடிஞ்சிட்டு அந்த கூமுட்ட கொஸ்டின் ஒண்ணு. யாப்பா, விக்ரம் கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கறாங்கப்பா. சபரி இந்த பாரோட கண்ணில் அடிச்சதுக்கு சபரிக்கு குறும்படெல்லாம் போட்டு சபரியை பயங்கரமா வச்சு செஞ்சாங்க. அதே டைம்ல நீங்க பாரோட கழுத்துல மிதிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்கீங்களே, இதை நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கூமுட்ட கொஸ்டின். அதுக்கு விக்ரம் ரொம்ப தெளிவா முடிச்சாரு. என்ன பண்ணலாம், வேணா கேஸ் போடுங்க, போங்க, வேணா அங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கு, இங்க ஒரு ஸ்டேஷன் இருக்கு, எத்தனை கேஸ் வேணா போடுங்க, பாருகிட்ட சொல்லி கேஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியா அவர் கலாய்ச்சி விட்டார். அதுக்கு மேல அவராலையும் பேச முடியல. யாரு இன்டர்வியூ எடுத்தாலையும் ஆளாலையும் பேச முடியல. அவரும் கேஸா போடுவோம் அப்படின்னு சொல்லி சிரிக்காப்ல. நீ பிக் பாஸ் லைவ் ஒழுங்கா பாத்தியா? கழுத்துல மிதிச்சிருக்க வேண்டியதானே அப்படிங்கிற டாபிக் எப்படி வந்துச்சுன்னே தெரியாம கடைசி நாட்கள்ல அந்த பீடியன்ஸ் உட்கார்ந்து சும்மா முட்டிட்டு இருந்தானு, சும்மா கதறிட்டு இருந்தானு. நான் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கேன், அதுல தண்ணி பழத்தை உட்கார வச்சு இவங்க எல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. மாத்தி இப்படி மிதிச்சிருக்கலாம் அப்படி மிதிச்சிருக்கலாம்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பாங்க. கலாய்ச்சே தப்பு தான், அதை நீ சொல்லி இது பண்ணா பரவாயில்ல. இப்படி இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு அடிபட்டுருக்கு, நீங்க எப்படி அதை வச்சு ஃபன் பண்ணலான்னு சொல்லி கேட்டா பரவாயில்ல. இவனை அதை ரொம்ப சீரியஸ் நோட்ல எடுத்துக்கிட்டு உண்மையாவே விக்ரம் மிதிக்க சொன்ன மாதிரியும், அதனாலதான் உண்மையா சபரி மிதிச்ச மாதிரியும் அப்ப இருந்து இப்போ வரத்துக்கு தற்கொலை மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. நீ எல்லாம் லைவ் பாத்தீங்களா பார்க்கலையாடா? பல நாட்களா சொல்லிட்டு இருக்கோம், அது ஃபன்னா சொன்ன விஷயம்டா. ஃபன்னா சொன்ன விஷயத்த நீ எப்படி நீங்க ஃபன் பண்ணலான்னு சொல்லி கேட்டு அடிச்சா கூட பரவாயில்லடா. அது ரொம்ப சீரியஸ் நோட்டுக்கு மாத்தி கொண்டு போயிட்டு ஏதோ இவங்கெல்லாம் சேர்ந்து அப்படியே உண்மையா அப்படியே அந்த பாரு கழுத்தை நெரிச்சு அப்படியே போட்டு தள்ள ட்ரை பண்ண மாதிரி
ஏதேதோ ட்ரை பண்றீங்களாடா எப்பா. அதுக்கு விக்ரம் வந்து சிம்பிளா முடிச்சிட்டாரு, வேணா கேஸ் போடு போ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு உடனே இவர் உடனே சிரிப்பு, கேஸ் தானே போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விளங்குன மாதிரி தான். போக கேட்கிற கேள்வியை கரெக்டா கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி கேட்டிருக்கலாம். கேட்கிற கேள்வி பிரச்சனை இல்லை, கரெக்டா இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங்கா கேட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் இவரை பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை கைஸ். இந்த சீசன் குடும்பமா சேர்ந்து பாரு பாரு பாருன்னு சொல்லிட்டு கடுமையா முட்டிட்டு இருக்காங்க. ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, இவங்களை பத்தி நம்ம எதுவும் சொல்றதுக்கு இல்லை. மொத்தத்துல ஏகப்பட்ட ஃபன் நடந்திருக்கு கைஸ், ஏகப்பட்ட ஃபன்னு. அந்த பக்கம் பார்த்தா சூப்பர் சிங்கருக்கு வேற இன்வைட் பண்ணி போயிருக்காங்களா, வெளியே பார்த்தா ஏதோ சபரிக்கான பிறந்தநாள் வேற பயங்கரமா கொண்டாடி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஐயோ திரும்பியா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு மாதிரி வயிறு எரிஞ்சிட்டு கிடக்கான அந்த பீடைன்ஸ். இன்னும் என்னத்தை சொல்லனே தெரில. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லடா எப்பா, உங்களுக்குலாம் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அக்கா வந்து அடுத்த ஊருக்கு அடுத்த ஒரு மீட்டை போடுவாங்க, அங்கேயும் போங்க ஒரு 20 பேர் போயிட்டு பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு சுத்துங்க. வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, உங்களுக்கு மிச்சம் அவ்வளோதான். அடுத்தது கண்டிப்பா நான் அக்கா நம்ம சாண்ட்ரா பத்தி பேசி ஆகணும். ஏன்னா திரும்பியும் வீட்டுக்குள்ள ஒரு பேச்சு வெளியே ஒரு பேச்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. காசு இல்லைன்னு சொன்னாங்க, ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க போறதா சொல்றாங்க. ஸ்கேம்ட்ரான்னு சொன்னா கேஸ் போடுவேன்னு சொன்னாங்க, இப்ப ஸ்கேம்ட்ரான் தான் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு பேர் வைக்க போறேன்னு சொல்றாங்க. இவங்களுக்கான அந்த பொய்களை ஒரு நோட்டு போட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த தண்டிக்கு நோட்டு போடலான்னு எனக்கு தோணுது. அதை பத்தி நம்ம கண்டிப்பா அடுத்த வீடியோல பார்க்கலாம். நிறைய இருக்கு கைஸ், லிஸ்ட் பெருசா இருக்கு. கிளிப்போட அடுத்த வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு வந்துடும் கைஸ், நாளைக்கு அடி பறக்கோட்டுரும். அடி பறக்கோட்டுட்டு அடுத்து நம்ம வேற ஒரு கண்டென்ட்டுக்குள்ள தாவ போறோம். ஓகே, அதுக்கான வேலைகள்லாம் இப்போ ஓரளவு ரெடி பண்ணிட்டேன். அடுத்த ஒரு இதுக்குள்ள தாவ போறோம். அண்ட் இப்போ ஒரு ஷோ வேற போயிட்டு இருக்கு கைஸ், கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, The 15 சொல்லிட்டு. அது பயங்கரமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது வீடியோ பேசலாமான்னு சொல்லிட்டு உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.